இப்போ வந்து உண்மையாக இருக்கிறது யார், ஆண்களா பெண்களா அப்படின்னா ஆண்கள் தான் தப்பு பண்ணுவாங்க, ஆண்கள் தான் உண்மையாக இருக்க மாட்டாங்க, பெண்கள் உண்மையாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சில கருத்துக்கள் இருக்கலாம். இல்லை பெண்கள் தான் ஏமாற்றுவாங்க, ஆண்கள் உண்மையாக இருப்பாங்க அப்படின்னு இருவேறு கருத்துக்கள் இருக்குது. ஆனால் உண்மையில் யார் இதில் ஆண்கள் உண்மையாக இல்லைன்னா கூட அவன் உண்மையாக இல்லை, அவன் வந்து ஒரு மனைவிக்கு தெரியாமல் வேற ஒரு தொடர்பு வச்சுருக்கான் அப்படின்னா அப்படி ஒரு தொடர்பு யார்கிட்ட வச்சுருக்கான், பெண்கள்கிட்ட தானே வச்சுருக்கான். ஒரு மனைவிக்கு தெரியாமல், ஒரு காதலிக்கு தெரியாமல், அவன் காதலிக்கு உண்மையாக இல்லை, காதலிக்கு தெரியாமல் வேற ஒரு பெண்ணோட தொடர்பு வச்சுருக்கான் அப்படின்னா அப்போ அந்த ஆண் தானே உண்மையாக இல்லை அப்படின்னா கூட அந்த ஆண் யார்கிட்ட தொடர்பு வச்சுருக்கான், ஒரு பெண்கிட்ட தானே தொடர்பு வச்சுருக்கான். அப்போது அந்த பெண்ணும் அந்த உண்மையாக ஒரு ஆணின் தவறுக்கு உடந்தையாக இருக்கிறல்ல. அப்போது இதில் யார் தவறு செஞ்சாலும் சரி, அவருடைய ஒரு பெண் தவறு செஞ்சாலும் அந்த பெண்ணின் தவறுக்கு ஒரு ஆண் உடந்தையாக இருக்கிறாங்க. ஒரு பெண் வந்து தனது கணவனுக்கு உண்மையாக இல்லைன்னா அப்போ அந்த செயலுக்கு ஒரு ஆண் உண்மையாக இல்லாமல் ஒரு கணவனுக்கு தெரியாமல் வேறு யார் கூட தொடர்பில் இருக்கா அப்படின்னா அவன் வேற ஒரு ஆண் கூட தொடர்பில் இருக்கிறா அப்படின்னா அந்த பெண்ணை மட்டுமே எப்படி குற்றம் சொல்ல முடியும்? ஏன்னா அந்த பெண்ணின் குற்றத்திற்கு உடந்தையாக ஒரு ஆண் இருக்கிறான், அவளுடைய கள்ளக்காதலன் ஒரு ஆணாக இருக்கிறான். அப்படி இருக்கும்போது அந்த பெண் செய்கிற குற்றத்துக்கு ஒரு ஆண் உடந்தையாக இருக்கிறான். அதனால் இது ஒரு கூட்டு தவறு, இது ஒரு கூட்டு குற்றம் தான் சொல்லணும். பாலியல் உறவில், அதாவது உடலுறவில், உடலுறவு சார்ந்த உறவு முறைகளில் குற்றம் என்பது தனிநபர் குற்றம் அல்ல, இது ஒரு கூட்டு குற்றம், கூட்டு கொள்ளை அப்படின்னு சொல்லுவாங்களா, அது மாதிரி இது ஒரு கூட்டு குற்றம். தனிநபர் குற்றமாக இதை நாம் கருத முடியாது. ஒருவர் எது தனிநபர் தவறு தெரியுமா? ஒரு கற்பழிக்கிறான் பாருங்கள், அதுதான் தனிநபர் தவறு, தனிநபர் குற்றம். ஆனால் அந்த கள்ளத்தொடர்பு, விபச்சாரம் இதெல்லாம் வந்து தனிநபர் குற்றம் அல்ல, இது வந்து கூட்டு குற்றம். ஒருவருடைய விருப்பத்தின் பேரில் தான் நடக்குது. ஒரு பாலியல் உறவில் கள்ளத்தொடர்பாக இருக்கட்டும் அல்லது வந்து விபச்சாரமாக இருக்கட்டும், ரெண்டு பேரும் ஒத்து தான் போய் ரெண்டு பேரும் அனுமதியின் விருப்பத்தின் பேரில் தான் அவங்க அந்த தப்பை பண்ணுறாங்க. அப்போ ரெண்டு பேருமே சம்மதிச்சார். அவர் உடலுறவு அதில் நடக்கும்போது அதில் ஆணும் தேவை பெண்ணும் தேவை. இப்போ ஆண் பெண் இருவருமே சேர்ந்து தான் அந்த தப்பு பண்ணுறாங்க. அப்படியே ரெண்டு பேருக்குமே அதில் வந்து பங்கு இருக்குது. அப்போது உடலுறவு சார்ந்த உறவுகளில் வந்து ஆண்களை நம்பக்கூடாது, பெண்களை நம்பலாம், அல்லது பெண்களை நம்பக்கூடாது, ஆண்களை நம்பலாம், ஆண்கள் ரொம்ப மோசம் அல்லது பெண்கள் ரொம்ப உத்தமி, அவங்க ரொம்ப உத்தமிகள், ஆண்கள் வந்து இல்லைன்னா பெண்கள் தான் ரொம்ப மோசம், பெண்களை நம்பக்கூடாது, ஆண்கள்லாம் ரொம்ப நல்லவனுங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ஒரு சாரார் மீது குற்றம் சுமத்தவே கூடாது. ஒரு சாரார் மீது குற்றம் சுமத்தவே கூடாது, ஆண் மீதோ அல்லது பெண் மீதோ. இது ரெண்டு பேருக்குமே உடந்தை, ரெண்டு பேருமே ஏன்னா உடலுறவு கொள்வதற்கு ஆணும் தேவை பெண்ணும் தேவை. அப்படி இருக்கும்போது இந்த உடலுறவு சார்ந்த உறவில் யார் நம்பிக்கையானவர்கள் அப்படின்னா யாருமே ரெண்டு பேருமே நம்பிக்கையானவர்கள், ரெண்டு பேருமே நம்பிக்கையானவர்கள் கிடையாது. நம்பிக்கையானவர்களாக இருக்கிறாங்க, நம்பிக்கை இல்லாமலும் இருக்காங்க. ரெண்டு பேருக்குமே அதன் நல்லதும் கெட்டதும் ரெண்டு பேருக்குமே போய் சேரும். அதனால் இதில் வந்து தனிநபர் மீது ஒரு பெண்கள் தான் மோசம் அல்லது ஆண்கள் தான் மோசம் அப்படின்னு சொல்லக்கூடாது. ரெண்டு பேருமே மோசம். ஏன்னா தப்புங்கிற ரெண்டு பேர் சேர்ந்தாதானே தப்பே பண்ண முடியும். ஆணும் பெண்ணும் சேர்ந்தானப்பா தப்பு பண்ண முடியும். ஒரு ஆண் ஆண்களை நம்பக்கூடாதுன்னா அப்போ ஆண்கள் போய் யார்கிட்ட போய் தப்பு பண்ண போகிறாங்க? பெண்கள்கிட்ட தானே பண்ணுறாங்க. அப்போ அந்த ஆணின் தப்புக்கு ஒரு பெண் உடந்தையாக இருக்கிறல்ல. அப்படி இருக்கும்போது இது ஒரு கூட்டு குற்றம். இது வந்து தனிநபர் குற்றம் அல்ல. ஆண்கள் மீதோ பெண்கள் மீதோ ஒரு தனிநபர் மீது பழி சுமத்தி விட்டு போகிற காரியம் அல்ல. இது ஒரு கூட்டு குற்றம், கூட்டு கொள்ளை மாதிரி, கூட்டு திருட்டு மாதிரி. இது ஒரு கூட்டு குற்றம். எது வந்து தனிநபர் குற்றம் என்றால் இந்த பலாத்காரம் செய்கிறாங்க பாருங்கள், கையை பிடிச்சிருக்கிறது, பலாத்காரம் பண்ணுறது, இதுதான். அது மாதிரி ஒரு ஆணை வந்து விபச்சாரத்துக்கு ஈர்க்கிற பெண்கள் இருக்காங்கள்ல, ஒரு ஆண் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா கையை பிடிச்சி எடுப்பான். ஒரு பெண் வந்து என்ன பண்ணுவான், அவள் கூப்பிட்டாலே போதும் வந்துடுவான் அப்படிங்கிறது தான் இதில் உள்ள விஷயம். இந்த ஒரு ஆண் பெண் இருவரும் அதுவும் ரெண்டுமே பாலியல் வன்முறை தான். கற்பழிக்கிறதும் ஒன்று தான், இப்போ இந்த விபச்சாரமும் ஒன்று தான். அந்த மாதிரி அதுதான் தனிநபர் குற்றம். அதை வந்து வேணால் நீ வந்து ஒரு விபச்சாரத்துக்கு கூப்பிடுறது ஒரு பெண், அவன் போகிறான் அப்படிங்கும்போது அவனுடைய சம்மதத்தில் தான் நடக்குது, சம்மதத்தில் தான் நடக்குது அப்படின்னா அது வந்து தனிநபர் குற்றமாக கருதப்படியாது. அது வந்து கூட்டு குற்றம்தான். எது தனிநபர் குற்றம்னா பலாத்காரம் மட்டும்தான், வன்புணர்வில் ஈடுபடுவது. ஒரு ஆணின் விருப்பம் இல்லாமல் ஒரு பெண் வந்து அவனை வந்து
தொடர்ந்து வற்புறுத்திக்கிட்டே இருக்கிறா அப்படின்னா அதுவும் ஒரு தனிநபர் குற்றமாக பார்க்கலாம். அது மாதிரி ஒரு பெண்ணின் விருப்பம் இல்லாமல் ஒரு ஆண் வந்து ஒரு பெண்ணை வந்து வன்புணர்வு செய்கிறான், வற்புறுத்திக்கிட்டே இருக்கான், இடையூறு செய்கிறான் அப்படின்னா அது தனிநபர் குற்றம். அப்போ வந்து ஆண்களை குற்றம் சொல்லலாம். அப்போ அந்த வகையில் தான் ஒரு இந்த பாலியல் உறவில் யார் வந்து நம்பிக்கையானவர்கள் இல்லை என்பதை பார்க்கணும். அப்படின்னா நீங்கள் வந்து கள்ளத்தொடர்புலாம் சேர்க்காதீங்க. கள்ளத்தொடர்பு அதில் விபச்சாரம் இதெல்லாம் இருவர் சேர்ந்து செய்கிற ஒரு கூட்டு குற்றம். எது வந்து பாலியல் வன்முறைகளில் யாரை நம்பக்கூடாது, பெண்களை நம்பலாம் அல்லது ஆண்களை நம்பலாம் அப்படின்னா எதை சொல்லணும்னா இந்த பாலியல் வன்புணர்வு இருக்குல்ல, அதில் தான் வந்து யார் வந்து நம்பிக்கையானவர்கள் யார் நம்பிக்கையற்றவர்கள் என்பதை நம்ம வந்து பாலியல் வன்புணர்வை அடிப்படையாக கொண்டு தான் நாம் வந்து ஒருத்தர் நம்பிக்கையானவங்களா இல்லையான்னு முடிவு பண்ணணும். அப்படின்னா யார் நம்பிக்கையானவங்க, பாலியல் வன்புணர்வில் யாரை நம்பக்கூடாது, யாரை நம்பலாம் அப்படின்னா யார், அதாவது அப்படின்னா அது கூட சொல்ல முடியாது. இது வந்து சரிசமம் தான் சொல்ல முடியும். ஆண்கள் அத்தனை பேரும் மோசமானவர்கள்னு சொல்ல முடியாது, பெண்கள் அத்தனை பேரும் நல்லவர்கள் என்றும் சொல்ல முடியாது. பெண்களும் மோசமானவங்களாக இருக்காங்க பாலியல் வன்புணர்வுகளில். வன்புணர்வுங்கிறது ஆண்களால் நிகழ்த்தப்படுவது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அப்படி இருக்கும்போது ஒருவேளை ஆண்கள் மீது குற்றம் சொல்வதற்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஆண்களும் நல்லவங்களும் இருக்காங்க, ஆண்கள் நிறைய பேர் நல்லவங்களாகவும் இருக்காங்க. ஊரெல்லாம் சுற்றிட்டு வந்தால் கூட தனது மனைவிக்கு உண்மையாக இருக்கிற ஆண்கள் நிறைய பேர் இருக்காங்க. அதனால் இதில் ஒரு முடிவுக்கு சரியாக வர முடியல. இருந்தாலும் வந்து ஆண்களை கொஞ்சம் நம்ப முடியாது தான்.